ஹலோ ஃபார்மர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி போகிறோம்னா மல்லிகை செடியில் ஏற்படக்கூடிய மொட்டுப்புழு தாக்குதல் மற்றும் குண்டு புழு தாக்குதலையும் அண்ட் பேன் தாக்குதலையும் கம்பேர் பண்ண போகிறோம். அதாவது இந்த ரெண்டுக்கும் உள்ள ஒற்றுமைகள் என்ன, அண்ட் இது எந்த மாதிரி பயிரை சேதப்படுத்துது, பயிரோட மகசூலை சேதப்படுத்துது, அண்ட் இந்த ரெண்டில் நம்ம எதை அளிக்கிறதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ முழுக்க முழுக்க ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவாக தான் இருக்க போகுது. ஸோ இது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதிதாக மல்லிகை விவசாயம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இது தெளிவான விளக்கவுரையாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு புழு தாக்குதலை பற்றி பார்த்துடலாம். நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது போல் மல்லிகையில் 2 விதமான புழுக்கள் தாக்குதல் அதிக அளவு ஏற்படும். ஒன்று கூண்டு புழு, அதாவது இலைகளுக்கு பின்புறம் அதிகமான பச்சை புழுகள் காணப்படும். இந்த பச்சை புழு பச்சை திசுக்களை அரித்து உண்ணும். அண்ட் இது அரித்து உண்ண அந்த இலைக்கு பின்புறம் வலை கட்டிகிட்டே வரும். அதாவது இந்த சிலந்தி வலை போன்று வலை கட்டும். அதாவது இது லீஃப் வெப்பர்னு குறிப்பிடுவாங்க இந்த புழுக்கு பேர். அதாவது இலை வலைப்புழு அப்படிங்கிறது தான் இந்த புழுவோட பேர். இலைகளுக்கு பின்னாடி இலைகளை அறுத்து உண்ண இலைகளுக்கு பின்னாடி இந்த வலையை ஃபார்ம் பண்ணிகிட்டே வரும். ஸோ இது சுலபமாக நம்ம அதுக்கான பூச்சிகளை பயன்படுத்தும் போது அது அழியாது. அதாவது அது நேரடியாக கான்டாக்ட் மூலியமாக அழிக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த புழு தாக்குதல் ஏற்படும் பட்சத்தில் சுலபமாக நம்ம கவனிக்காமல் விடும் பட்சத்தில் இந்த புழுக்கள் நாளடைவில் வேகமாக பரவி இலைகள் எல்லாத்தையுமே அரித்து உண்றோம். அண்ட் இலைகள் எல்லாத்தையுமே அரித்து உண்ண பிறகு பச்சை தண்டுகளை அரிக்கும். அண்ட் மொட்டுகளில் பூக்காத மொட்டுகளையும் அரிக்கும். அந்நேரத்துக்கு, அதாவது இன்றைக்கி பூக்கக்கூடிய மொட்டுகள் வர நம்ம இந்த புழு தாக்குதலை கட்டுப்படுத்தாத வர தீவிரமாக பரவி எல்லாத்தையுமே சேதப்படுத்திடும். ஸோ இது கூண்டு புழு. இது முழுவதுமாக பயிர் சேதப்படுத்திடுச்சு அப்படின்னா எல்லா இடமுமே வலை காணப்படும். அதாவது இலைகள் எல்லாமே அரித்து உண்ணு அந்த புழுக்கள் இடக்கூடிய எச்சங்களும் இருக்கும். பத்தாவதுக்கு இந்த புழுக்கள் பின்னக்கூடிய வலையும் இருக்கும், புழுக்களும் இருக்கும். இந்த அளவுக்கு ஆகும்போது ஒட்டுமொத்தமாகவே நம்ம கவனிக்காமல் பட்சத்தில் ஒரு 2 வாரத்துக்குள்ளேயே பயிரில் மொத்தமாகவே மகசூல் மற்றும் பயிரில் இருக்கக்கூடிய எல்லா கொப்புகள் இலைகள் எல்லாமே சேதமடையும். அண்ட் நெக்ஸ்ட்டு மொட்டுப்புழு, அதாவது இந்த மல்லிகையில் ஏற்படக்கூடிய இந்த மொட்டுப்புழுவை பொறுத்தவரை இது பிரத்யேகமாக மகசூலை சேதப்படுத்தக்கூடிய ஒரு புழு தான். இது இலைகளை அறுத்து உண்ணாது. அதுக்கு மாற்றாக இது அதீத மொட்டுப்புழு தாக்குதல் ஏற்பட்டுருந்துச்சு அப்படின்னா அந்த மொட்டுகளுக்கு கீழே இருக்கக்கூடிய காம்பில் துளையிட்டு உள்ளே போய் அந்த மொட்டுகள்கிட்ட இருக்கக்கூடிய குருத்து தொங்கும். அதாவது அந்த 3 மொட்டு இருக்குது அப்படின்னா அந்த காம்பையே சேதப்படுத்திடும். ஸோ இது தீவிரமான மொட்டுப்புழு தாக்குதல் ஏற்படும் போது இந்த மாதிரி நடக்கும். இல்லைனா நார்மலாக மொட்டுப்புழு தாக்குதல் மட்டும் ஏற்படுது அப்படின்னா எல்லா இடத்துலையுமே மொட்டுகள்லேயும் அன்றைக்கி பூக்கக்கூடிய பூக்கள்லேயும் புழுக்கள் இருக்கும். ஸோ இந்த மொட்டுப்புழு தாக்குதல் நம்ம ஃபஸ்ட்டே கவனிக்காத பட்சத்தில் எவ்வளோ மொட்டுகள் இருக்கோ, அதாவது இந்த அந்துப்பூச்சியில் எந்தெந்த கொப்புகள் எல்லாம் ஃபஸ்ட்டு முட்டையிட்டிருக்கோ அந்த எல்லா கொப்புகள்லையுமே முதற்கட்ட முட்டைகள் பொரிஞ்ச பிறகு எல்லா புழுக்களும் முதல் மொட்டுக்குள்ளே துளையிடும். ஸோ அந்த முதல் மொட்டை அரித்து உண்ணும் போது நம்ம அந்த புழுக்களை கட்டுப்படுத்தலை அப்படின்னா செகண்ட் டே, அதாவது முதல் நாள் ஒரு பூவை சேதப்படுத்தும். செகண்ட் டே அதே புழு 2 பூவை சேதப்படுத்தும். அண்ட் இது அப்படியே ஒவ்வொரு நாள் இன்க்ரீஸ் ஆக அந்த புழுக்கள் கூட்டு புழுவாக மாறுற வர புழு சேதப்படுத்தக்கூடிய பூக்களோட எண்ணிக்கை ரெட்டிப்பாகிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு 4ஆவது நாள் இது கூட்டுப்புழு ஆகுது அப்படின்னா அது வர இன்றைக்கி 1 பூ, நாளைக்கு 2 பூ, நாளைக்கு மறுநாள் 4 பூ அப்படிங்கிற விதத்தில் இந்த புழுக்கள் சேதப்படுத்தக்கூடிய பூக்களோட எண்ணிக்கை ரெட்டிப்பாகிட்டே இருக்கும். ஸோ இது நம்ம கண்ட்ரோல் பண்ணலை அப்படின்னா ஆல்ரெடி முட்டையிடக்கூடிய அந்த பூச்சிகளே இவ்வளோ புழுக்கள் சேதத்தை ஏற்படுத்தி மொட்டுகளை சேதப்படுத்தும் போது அந்த ஆல்ரெடி நம்ம கண்ட்ரோல் பண்ணாமல் விடக்கூடிய புழுக்களும் கூட்டுப்புழுவாகி அதுவும் அந்த பூச்சியாகி மறுபடியும் முட்டையிட்டு புழுக்களோட தலைமுறை அதிகரிச்சுட்டே இருக்கும். ஸோ இப்படி ஆகும்போது இந்த புழுக்கள் சேதப்படுத்தக்கூடிய பூக்களோட எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே இருக்கும் நம்ம முறையாக கண்ட்ரோல் பண்ணலை அப்படின்னா. ஸோ இது பிரத்யேகமாக மகசூல் மட்டும்தான் சேதப்படுத்தக்கூடியது அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு துளிர் இருக்கக்கூடிய கொப்புகள்லையும் வரக்கூடிய மொட்டுகளை இந்த புழுக்கள் சேதப்படுத்திகிட்டே இருக்கும். எது வர அப்படின்னா அதீத அந்துப்பூச்சிகள் முட்டையிட்டுக்கிட்டே இருக்க வர அந்த முட்டைகளில் பொரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய புழுக்கள் சேதப்படுத்திகிட்டே இருக்கும். அண்ட் ஆல்ரெடி கண்ட்ரோல் பண்ணாத பட்சத்தில் கிட்ட அதாவது புழுக்கள் சுற்றி கிட்ட இருக்கக்கூடிய எல்லா கொப்புகளையும் இருக்கக்கூடிய பூக்களையும் அந்த புழுக்கள் உண்ணும். இது காற்றின் போக்குலையும் பரவும். அண்ட் இதுவுமே வலை, அதாவது இந்த புழுக்கள் ஒரு சிலந்தி வலை போன்ற வலை பின்னி அந்த வலை மூலயமா இன்னொரு கொப்புக்கு தாவி அந்த கொப்பில் இருக்கக்கூடிய பூக்களையும் சேதப்படுத்தும். ஸோ இது மகசூல் மட்டும் தான் சேதப்படுத்தும். அண்ட் இது பயிரில் இருக்கக்கூடிய இலைகளெல்லாம் சேதப்படுத்தாது. ஸோ இப்போ இந்த ரெண்டுமே இந்த லீஃப் வெப்பரும் மொட்டுப்புழு பட்வாமியும் பொறுத்தவரை ரெண்டுமே மகசூலை சேதப்படுத்தக்கூடியது. அண்ட் அதிகமான இலைகள் கொப்புகள் பயிரோட ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையுமே அதாவது பயிரோட ஆரோக்கியத்தை இல்லை, அந்த பயிரோட கேனோப்பி, அதாவது சுற்றி இருக்கக்கூடிய எல்லா கொப்புகளில் இருக்கக்கூடிய இலைகளை சேதப்படுத்தக்கூடியது லீஃப் வெப்பர் புழு தான், கூண்டு புழு மட்டும்தான். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ பேன்களை பற்றி பார்த்துடலாம். அதாவது மல்லிகையில் செம்பேன் தாக்குதல் அதிகம் ஏற்படும். இந்த செம்பேன் தாக்குதலுக்கு நம்ம முறையான பேன்குழிகள் பயன்படுத்தலை அப்படின்னா இந்த செம்பேன் தாக்குதல் ஏற்பட்ட டைமில் இருந்து நாளடைவில் இந்த செம்பேன்கள் பரவ பயிரோட ஆரோக்கியம் ஒரு சில சதவீதம் தினம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதாவது பயிரோட குவாலிட்டி அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம்.
இந்த ஆரோக்கியம் அப்படிங்கிறது. அதாவது பயிரோட பச்சைத்தன்மை குறையும். பச்சைத்தன்மை குறைய குறைய துளிர் இருக்கக்கூடிய வேகம் குறையும். கொப்புகள் குறைய குறைய அந்த செடியில் பூக்கக்கூடிய பூக்களோட அளவு குறைஞ்சிட்டே இருக்கும். அண்ட் இதோட எக்ஸ்ட்ரீமாக போனதுக்கு பிறகு பயிரில் இருக்கக்கூடிய அந்த செடியில் இருக்கக்கூடிய எல்லா இலைகளும் மஞ்சள் அடிச்சிடும். அண்ட் பூக்கக்கூடிய ஓரிரு பூக்களுமே தரமற்றதாக ரொம்பவே சிறிதாக காம்பு சிறிதாக இருக்கும். ஸோ இந்த பூக்களுக்கான சந்தை மதிப்பு வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரீம். ஆனால் ஆரம்ப நிலையிலேருந்து ஒரு 80% செம்பேந்தாக்குதல் பரவ வர மகசூலை பெருமளவு சேதப்படுத்தாது. ஏன்னா இது வந்து ஃபஸ்ட்டில் இருந்து முழுசாக செம்பேந்தாக்குதல் பரவ வர முழுக்க பயிரோட ஆரோக்கியத்தை தான் ஃபஸ்ட்டு சேதப்படுத்தும். அதீத செம்பேந்தாக்குதல் ஏற்பட்டு இலைகளுக்கு மேல்புறமும் பேன்கள் வர ஆரம்பிக்கும் போது தான் மொட்டுகள் எல்லாம் வலை பின்னி மொட்டுகள் ஃபுல்லாக செம்மேனாக இருக்கும். ஸோ அப்படி ஆகும்போது தான் ரொம்ப குவாலிட்டி குறையும். நம்ம பூக்கள் பறிக்கிறத சந்தைப்படுத்த முடியாது. ஸோ ஓவராலாக இந்த செம்மேனை பொறுத்தவரை இது வந்து பிரத்யேகமாக மகசூலை சேதப்படுத்துறது கிடையாது. ஆனால் மகசூல் வர அளவு இது எல்லாத்தையுமே மாற்றுறதுக்கான தாக்குதல் தான் இந்த செம்மேன் தாக்குதல். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக நம்ம கட்டுப்படுத்தும் போது ரொம்ப சுலபமாக இருக்கும். ஸோ எந்த புழு தாக்குதலானாலும் பேன் தாக்குதல்னாலும் நம்ம ஆரம்ப நிலையை கட்டுப்படுத்துறது வந்து சுலபமாக இருக்கும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் எந்த மாதிரியான விளைவுகள் ஏற்படும் அண்ட் எந்த மாதிரி மகசூலை பாதிக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கோம். ஸோ இந்த புழுக்கள் அழிக்கிறதுக்கும், அதாவது மல்லிகையில் ஏற்படக்கூடிய குண்டு புழு, மொட்டு புழு, இந்த புழுக்கள் அழிக்கிறதுக்கும் இந்த பேன்கள் அழிக்கிறதுக்கும் நம்ம எந்த மாதிரியான மருந்துகள் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம ஏற்கனவே தனித்தனி வீடியோஸாக பப்ளிஷ் பண்ணியிருந்திருக்கோம். ஸோ அந்த ஸ்பெசிஃபிக் வீடியோஸ் எல்லாமே நம்ம இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பண்ணுறோம். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி என்னென்ன மருந்துகள் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இந்த வீடியோவில் வந்து நம்ம எந்த மாதிரி பயிர் சேதப்படும் அப்படிங்கிறத குறிப்பிட்றதுக்காக தான் இதில் வந்து ஒரு விளக்குறையாக குறிப்பிட்டிருக்கோம். அண்ட் இப்போது நம்ம வந்து மல்லிகை செடியில் இந்த குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த லீஃப் ஃபீவர், கூண்டு புழு தாக்குதல் அண்ட் பட்வா, மொட்டு புழு தாக்குதல், செம்மேன் தாக்குதல், இந்த 3 தாக்குதலில் எதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும், அதாவது முக்கியத்துவம் எதுக்கு அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போது மல்லிகை செடியில் வந்து செம்மேன் தாக்குதல் ஏற்பட்டுருக்கு அப்படின்னா நம்ம ஓரிரு நாட்கள் கழித்து பேனுக்கு மருந்து ஸ்ப்ரே பண்ணுறோம் அப்படின்னா பேன்கள் பரவும், ஆனால் மகசூல் சேதப்படாது. அதே மாதிரி இப்போ லீஃப் ஃபீவர் புழு தாக்குதல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா இப்போ நம்ம ஐடென்டிஃபை பண்ணதுலேருந்து ஓரிரு நாட்களுக்கு பிறகு நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இலைகள்லாம் அறுத்து உண்ணப்படும், மகசூல் சேதப்படாது. ஆனால் இதுவே மொட்டு புழு தாக்குதல் ஏற்பட்டிருக்கு, நம்ம பூக்களில் புழுவை பார்க்குறோம் அப்படின்னா அடுத்த நாள் ஸ்ப்ரே பண்ணாலோ இல்லைனா அதுக்கு அடுத்த நாள் ஸ்ப்ரே பண்ணாலோ நாள் அதிகமாக மகசூலோட அளவு சேதப்படுறது வந்து அதிகமாகும். ஸோ பூக்கள் சேதமடைகிறத நம்ம ஃபஸ்ட்டு தடுக்கணும் அப்படின்னா முட்டுப்புழு தாக்குதலுக்கு ஃபஸ்ட்டு மருந்து ஸ்ப்ரே பண்ணணும். அண்ட் செகண்ட் வந்து இந்த லீஃப் ஃபீவர் தாக்குதல் அதிக அளவு ஏற்படும் போது மகசூல் சேதப்படும். ஸோ அப்போ நம்ம வந்து செகண்டாக இதுக்கு ப்ரியாரிட்டி எடுத்துக்கலாம். அண்ட் 3வது செம்மேன் வந்து மகசூல் சேதப்படுத்துறது 3வது ப்ரியாரிட்டி எடுத்துக்கலாம். இதுவே பயிரோட ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எந்த தாக்குதலுக்கு ஃபஸ்ட்டு மருந்து ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா செம்மேன் தாக்குதல் ஏற்பட்டுறதுக்கு தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு மருந்து ஸ்ப்ரே பண்ணணும். ஏன்னா இதுதான் பயிரோட ஆரோக்கியத்தையே குறைக்கக்கூடியது. ஏன்னா பயிர் வந்து ஒரு அதீத வளர்ச்சி நோக்கி வளர்ந்துட்டுருக்கூடிய பயிர் வந்து செம்மேன் தாக்குதல் ஏற்பட்டதுலேருந்து அதோட வேகம் கொஞ்சம் கொஞ்சமாக குன்றும், நாளடைவில் முழுவதுமாக குன்றி வளர்ச்சியற்றதாக இருக்கும். ஸோ அப்படி ஆகக்கூடிய அந்த செம்மேன் தாக்குதலுக்கு தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பயிரோட ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது மருந்து ஸ்ப்ரே பண்ணோம். செகண்டு லீஃப் ஃபீவர், ஏன்னா அதுதான் அதிகமான கொப்புகள் எல்லாம் அரித்து உண்ணக்கூடியது. 3வது தான் பட்வா. ஸோ பயிரோட ஆரோக்கியம்னு பார்க்கும்போதும் மகசூல்னு பார்க்கும்போதும் எந்த மாதிரி முக்கியத்துவம் கொடுத்து நம்ம மருந்து ஸ்ப்ரே பண்ணணும் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருக்கோம். அண்ட் இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட அக்ரிகல்ச்சரில் நீங்கள் புதிதாக வீடியோ பார்க்கக்கூடிய விஷயம் இருக்குது அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.